தமிழ்நாடு அரசு நடத்திய இந்த 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏராளமான முதலீடுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராம்ராஜ் காட்டன் பேசிக் நிறுவனம் தமிழ்நாட்டில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் 1000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இது குறித்து பேசுவதற்காக ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்துடைய சேர்மன் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். சார், இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய முக்கியம், குறிப்பா ராம்ராஜுக்கு எவ்வளவு முக்கியம்? இன்னைக்கு வரக்கூடிய 7-8 குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கில் தமிழக மாநில முதல்வருடைய சரி ராம்ராஜ் காட்டன் ஒரு 1000 கோடிக்கு எம்ஓஏ சைன் பண்றோம். இது இன்னைக்கு டெக்ஸ்டைல் லைன் எல்லாமே ரா மெட்டீரியல் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி தான் நிறைய இருக்கு. பட் பினிஷிங் பண்ணி மார்க்கெட் பண்ண பிராண்ட் பண்ற கம்பெனி நம்ம சவுத்தில் அதிகமா இல்லை. அந்த சவுத்தில் இந்த ராம்ராஜ் பிராண்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால அரசாங்க சிஎம்ஏ எங்க பர்சனலா கேர் எடுத்து நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கு. நாங்க இந்த அரசாங்கத்தின் மூலியமா நாங்க இந்த எம்ஓஏ சைன் பண்றோம். அரசாங்கம் எல்லா வகையிலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி இருக்கு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலீட்டாளர் மீட்டிங் 2 நாளா 7-8 2 நாளா மிக பிரமாண்டமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு நல்ல முறையாக வளர்ந்துட்டு வரக்கூடிய நம்பிக்கை தெரியுது. எங்களுக்கு இன்னும் நிறைய வளரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. எங்களுடைய டெக்ஸ்டைல் லைன் பெரிய வாய்ப்பாகிறதுக்கு இந்த எம்ஓஏ எங்களுக்கு பயனடையும் நினைக்கிறேன். அரசாங்கத்தினர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் வழியாக இருக்கு. இப்போ தமிழகத்தில் கோயம்புத்தூர் டு அப்படி தருமபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமப்புற 5000 குடும்ப நெசவாளர்கள் எங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இன்னத்துக்கு கூட இன்னும் நிறைய கிராமப்புற நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த திட்டத்தின் மூலமா ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.